சிந்து பைரவியில் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து கிட்ட வந்து செலியன் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா சிவா கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் வந்து எல்லா விஷயம் சொல்லி அதுக்கப்புறம் சிவா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூர்ணி பெருமா கிட்ட போனோன்னா நம்ம வந்து ஆதாரத்தோட கையும் காலுமாக பிடிச்ச பிறகு தான் போகணும், அப்போ தான் இதெல்லாம் நம்புவாங்க அப்படின்றாங்க. இப்போ செலியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைக்கோட அந்த அடியாட்களை வந்து பார்த்துடுறாங்க. ஸோ பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவுக்கும் வந்து கால் பண்ணி வந்து கை காலுமாக வந்து பிடிச்சி நம்ம அன்னபூர்ணி கிட்ட போய் நிறுத்திடுறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து உண்மை தெரிய வருது. இப்போ அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காயத்ரி கிட்ட வந்து அவள் கட்டின தாலியை வந்து தூக்கி எரிஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கி கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க, எரிஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து ஐயோ என் தம்பி வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சிவா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சிந்து தான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஹெல்ப்பாக இருந்தாங்க, சிந்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்து மேலே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ஒரு ஃபீட்பேக் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கு வந்து கோர்ட் இயரிங் கேஸ் வந்து வரப்போகுது. ஸோ வந்து சிவா வந்து சிந்து கூட தான் வாழ போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அன்னபூர்ணியை ஏற்றுக்க போகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி ஆறுமுகம் எப்படி சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.